Hi friends, welcome to our channel Seenu Tech Tamil. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கூகுள். நம்ம மேக்ஸிமம் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுற எல்லாருமே வந்து நம்ம வந்து கூகுள் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நெட் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த கூகுளில் இருக்கிற ஒரு சிம்பிளான ஒரு 3 ட்ரிக்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்த்தலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இது போன்ற டெக் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் வீடியோ அப்டேட்டுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து க்ரோம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் கூகுள் டேப் இருக்கு இல்லைங்களா, அதை நான் கிளிக் பண்ணி அதில் வந்து ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணுறேன். இது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து இது வந்து ஒரு ஆன்லைன்லேயே வந்து அதாவது வந்து கூகுள்லேயே வந்து ஒரு ப்ளே பண்ணுற ஒரு மெத்தடு. ஸோ வந்து ஸ்பின்னர் இதை வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரோல் பண்ணி விட்டு நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இது வந்து ஒரு ஃபன் அண்ட் கேம் அப்படின்றதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து அதில் வந்து நான் அந்த ரோல் ஆகிற அந்த பிளேஸில் வந்து நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ரோல் பண்ணி விட்டு கூட நீங்கள் வந்து அதில் வந்து நம்பரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து லெஃப்ட் சைடு வந்து வீல் சைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட இதில் வந்து 6 நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி வந்து ஆல்ரெடி வந்து இந்த ஸ்பின்னர் வந்து இருக்குது. இதை நீங்கள் வந்து 6 நம்பர்ஸ்லேருந்து அப் டு 20 நம்பர்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் வந்து இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் இதில் வந்து விளையாடிக்கலாம். அண்ட் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டூல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் வந்து ரோல் டை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் கூட நீங்கள் வந்து இது வந்து ஒரு பகடைன்னு சொல்லலாம். தமிழில் வந்து நம்ம பகடைக்காய் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு மெத்தடு. இதை வந்து நீங்கள் வந்து இந்த டயஸ் யூஸ் பண்ணி கூட வந்து நீங்கள் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கூட இந்த அமௌண்ட்டில் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு கூட ரோல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்து அது ரோல் ஆகி ஒரு மெஷர்மெண்ட்டில் வந்து நிற்கும். இந்த மாதிரி கூட வந்து ஒரு ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 வச்சு ப்ளே பண்ணேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 டயஸ், அதாவது வந்து 5 இது வந்து நான் வந்து இதிலே வந்து ஆட் ஆகிற மாதிரி வந்து ஆட் பண்ணி இப்போ வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து அது ப்ளே ஆகுது. ப்ளே ஆகும்போது பார்த்திங்கன்னா வந்து டோட்டல் நம்பர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கவுண்ட் ஆகி வந்து கீழே வந்துடுது. இது வந்து ஒரு டைம் பாஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து செகண்ட் ட்ரிக் அப்படின்றத பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜீப்ரான் டைப் பண்ணிடுறேன். ஜீப்ரான் டைப் பண்ணது பார்த்திங்கன்னா வந்து ஜீப்ராவோட பிக்சர் அண்ட் வந்து அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கீழே இருக்கும். இதில் வந்து வியூ இன் 3D அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா வந்து உங்களுக்கு ஒரு நியூ விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அது வந்து கூகுளில் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிட்டுருக்கு. இந்த பர்சன்டேஜ் வந்து லோட் ஆகணும். அதாவது நம்ம 3Dயில் பார்க்கணுன்னா வந்து இது வந்து லோட் ஆகி கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து 3Dயில் பார்க்க முடியும். ஸோ வந்து இது வந்து லோட் ஆகிட்டுருக்கு. லோட் ஆகட்டும். அண்ட் வந்து இதில் வந்து 3Dலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். இதை தாண்டி இதில் ஒரு செட்டிங் இருக்குது. அந்த செட்டிங் என்னன்றதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து இதுக்கு செப்பரேட்டாக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லோட் ஆகிட்டுருக்கு. லோட் ஆகி முடிச்சதும் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஷோ ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து 3Dயில் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இருக்கும். இதில் வந்து நான் சவுண்ட் மியூட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இது வந்து எப்படி வந்து எந்த வாய்ஸ் வந்து இது வந்து கத்தும் அப்படின்றது முதற்கொண்டு இதிலே வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ வந்து இதில் வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் மியூட் பண்ணிக்கிறதால இதில் எனக்கு காட்டல. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வாய்ஸ் அதிலே வந்து வரும். இதில் வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ஃபுல் விண்டோவில் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ஆஃப் விண்டோவில் பார்த்துக்கலாம். நீங்கள் இதில் எந்த ஆங்கிளில் வேணாலும் பார்க்க முடியும். இந்த மாதிரி வந்து எந்த அனிமல்ஸ்க்கு வேணாலும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் வந்து இதிலே வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே வந்து அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. அது வந்து என்ன கலர்ஸில் இருக்கும் அண்ட் வந்து ஹைட் என்ன, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து இதிலே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு அனிமலுக்கு தேவையான 3D ப்ளஸ் வந்து ரெண்டுமே வந்து இதிலே வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். ஓகே, தேர்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தலாம். இது ஒரு சிம்பிள் ட்ரிக் தான். இதில் வந்து நம்ம வந்து லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் தான் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் டு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா வந்து சர்ச் கொடுக்குறேன். சர்ச் கொடுத்ததும் பார்த்திங்கன்னா 2 ஸ்டேட்டஸ் பார் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ்னும் கீழே வந்து ஆங்கிலம்னு இருக்குது. அதாவது வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது இங்கிலீஷ்லேயும் கீழே வந்து அது வந்து தமிழ்லையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மெத்தட் இது. ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்க இங்கிலீஷ் டேப்பில் பார்த்திங்கன்னா வந்து ஐ ஆம் கோயிங் டு சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். நான் மேலே டைப் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா தமிழில் வந்து உண்டான மீனிங் வந்து கீழே நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும். இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக அந்த சென்டென்ஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். கம்ப்ளீட் பண்ணதும் பார்த்திங்கன்னா வந்து கீழே வந்து நான் சென்னைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே வந்துடுச்சு. இது வந்து வாய்ஸ்லேயும் கேட்கலாம், கேளுங்க. சாரி வரல, இன்னொரு டைம் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இதை வந்து வாய்ஸ்லேயும் நம்ம வந்து கேட்டுக்க முடியும். I am going to Chennai. கேட்டுச்சிங்களா? அண்ட் வந்து தமிழ்லேயும் நம்ம இதிலே வந்து கேட்டுக்கலாம். அண்ட் வந்து இது வந்து இங்கிலீஷ் டு தமிழ் அப்படின்றது மட்டும் இல்லாமல் எல்லா லாங்குவேஜ்லேயுமே வந்து நம்ம வந்து இதில் மீனிங் தெரியாத விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் டு தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் டு தெலுங்கு அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் வந்து நான் செட் பண்ணி வச்சுட்டேன் அந்த ட்ரான்ஸ்லேஷனை. இப்போ ஐ எம் கோயிங் டு சென்னைன்ட்டு நான் இங்கிலீஷில் தான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா வந்து கீழே
தெலுங்குக்கு உண்டான ட்ரான்ஸ்லேஷனும் வந்துடும். இதை வந்து உங்கள் வாய்ஸ்லேயே நீங்கள் கேட்டுக்கலாம். கீழே வந்து ஸ்பீக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா வந்து இங்கிலீஷ்லேயும் வரும். அண்ட் வந்து அது கீழே தெலுங்கு அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலும் வந்துடும். நேனு சென்னை வெளுத்துனானு அப்படின்னு சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா, அதாவது வந்து தெலுங்குலேயும் நம்மளுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி தரணும். இந்த மாதிரி எந்த லாங்குவேஜில் வேணாலும் நீங்கள் வந்து இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்த தெலுங்கு டு தமிழ், ஹிந்தி டு தெலுங்கு, இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணால் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து எந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். நீங்கள் கொடுக்குற ஒரு கமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நான் வந்து மேலே வந்து வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போன்ற டெக் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள டெக் தகவலோடு சந்திப்போம். நன்றி.